மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களை எல்லாருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பல சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய, பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய இந்த வார பலன்கள், உங்களுடைய சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், கடந்த கால பிரச்சனைகள், என்ன பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், அதற்கு என்ன தற்போது என்ன ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு உங்கள் குடும்பத்திற்கும், உங்களுக்கும், உங்கள் தொழிலுக்கும், குடும்பத்திற்கும், உங்கள் வருமானத்திற்கும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது, குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிலவுமா, நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா, இந்த வார கிரக அமைப்புகள், இது வாரப்பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரப்பலனுடைய கிரக அமைப்புகளினால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய யோக சக்தி உள்ள கிரக அமைப்புகள் என்ன, அதற்கான ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றது, காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்திற்கு எந்தெந்த இடங்களில் இறைவனுடைய விதி என்ன, பிரம்மனின் விதி என்ன, அந்த பிரம்மன் போட்ட விதி பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன துன்பங்கள் உங்களுக்கு துரத்தி அடிக்கப் போகின்றது, என்னென்ன யோகங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது, என்னென்ன தொழில் வளங்கள் சிறப்பாக அமையப் போகின்றது, அதற்கான தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல ஆலய வழிபாடு எது, பரிகாரங்கள் எது, என்ன நிவர்த்தியாக போகின்றது, இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற முக்கிய மாற்றம் என்ன, முக்கிய யோகங்கள் என்ன, உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விலகுமா, பிரச்சனைகள் தீருமா, இந்த வாரத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த வார பலன்கள், அதாவது பார்த்தீங்கன்னா புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, செப்டம்பர் 22/9/2025 முதல் 28/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். இந்த வார பலன்கள் அற்புதமாக இந்த வாரம் உங்களுக்கு எப்படியெல்லாம் யோகங்கள் அமையப் போகின்றது என்பதை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம். இதில் என்ன பிரச்சனைகள், என்ன தீர்வுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத நம்ம தெளிவா ஒரு அற்புதமான இறைவனுடைய வரம் தரும் வார பலன்களாக பார்க்க போகிறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது திரும்பவும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். இது பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். இது பொது பலன். கோடான கோடி என் தமிழ் மக்கள் அனைவருக்குமே திரும்ப திரும்ப ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இதெல்லாம் ஒரு பொதுவான பலன். ஆனால் 170% 80% அப்படியே நடக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு கிரகங்கள் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் எந்த யோகத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றது என்பது ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையும் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக தோல்வி என்பது கிடையாது. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல யோக பலங்கள் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, என்னங்க குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை சொத்து பிரச்சனைக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறோம்,
தொழில் சரியாகலை, தொழில் முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனைகள், இப்படி வேதனையான கொடுத்த பணம் ஏமாற்றம், சொத்து ஏமாற்றம், பணம் ஏமாற்றம், காதலில் பல பிரச்சனைகள், காதல் வெற்றி அடையுமா, இப்படி இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உள்ள மன வேதனைகள், தொழில் நடத்துவோருக்கு அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சிறப்பாக பார்க்க போகிறோம். எல்லா ராசிக்கும் சிறப்பாக பார்க்க போகிறோம். அதற்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே வார பலன் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் எந்த வித மாற்றம் இல்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இது பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு அது நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. என்னை பொறுத்தளவு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்கு பலன்களை தொடரலாம். மேஷம் வார பலன்கள். மேசராசினர்களை 22/9/2025 முதல் 28/9/2025 வரை இதற்குரிய வார பலன்கள். புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, திங்கள் முதல் ஞாயிறு வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மேஷத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான், மேஷத்திற்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, மேஷத்திற்கு 6ஆம் இடத்தில் சூரியன் புதன், மேஷத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் செவ்வாய், மேஷத்திற்கு 11ஆம் இடத்தில் சனி ராகு. இதுதான் கிரக அமைப்புகள், இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகள். மேஷத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். பண வரவு, செல்வங்கள், பொன் பொருள் செல்வங்கள், பண வரவு, முன்னேற்றங்கள் என்பது உறுதியாக உண்டு. பல உயர்வுகள் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் 3ஆம் இடம். பல உயர்வுகள் பெறக்கூடிய ஸ்தானம், மறைவு ஸ்தானம் அல்ல, முன்னேற்றமான ஸ்தானம், சுபகிரகமான, அதாவது காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு, காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷனுக்கு 9ஆம் அதிபதியான அந்த குரு பகவான் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது, 3லிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக பல உயர்வுகள், பல முன்னேற்றங்கள், பல தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் பெறக்கூடியது. பல தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதால் பல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவது, தெய்வத்தின் அனுகூலம், தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அதுல மாற்றமே இல்லை. தெய்வ அனுகூலங்கள் சிறப்பாக அமைகின்ற ஒரு நல்ல யோகமான காலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதில் துளிகூட மாற்றமே இல்லை. மேஷராசினர்களில் தெய்வத்தின் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலங்கள். ஏனென்றால் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தின் அதிபதி, காலச்சக்கரத்துக்கு காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் அதிர்ஷ்டத்தின் மூலம், திடீர் யோகத்தின் மூலம், தெய்வஸ்தானத்தில் மகாலட்சுமி, இந்த காலத்தில் மகாலட்சுமி வழிபடுவதாலும் தெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்வதாலும் பலவிதமான பிரச்சனைகள் தீரும். பண வரவுகள் அதிகப்படும், செல்வங்கள் சேரும், பண வருமானங்கள் அதிகப்படும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். பிள்ளைகளுக்கு சில வேற இன ஜாதி என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு வேற என்ன ஜாதிக்கு லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்தால் ஒரு கொஞ்சம் ஜாதகத்தை கொஞ்சம் தீர்க்கமான முறையில் ஜாதகத்தை பார்த்து, தெளிவான முறையில் பார்த்து நீங்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். பிடிவாதம் பண்ணியா பண்ணாதீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு, காதல் திருமணத்துக்கு பிடிவாதம் பண்ணாதீங்க. ஜாதகத்தை பாருங்க. ஜாதகம் சரியாக இருந்தால் நீங்கள் திருமணத்தை முடிச்சல. இந்த கால பிள்ளைகளுக்கு காதல் திருமணம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா 2-7 5ஆம் இடத்தில் இருக்கும்போது பிள்ளைகளுடைய, ஏன் மேசராசிக்காரங்களே காதல் திருமணம் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு கொடுக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு 100% வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவால் இந்த திருமண வாழ்க்கை ஏற்பதற்கு 100% வாய்ப்புகளை கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததாக நல்ல கவனிங்க. இந்த 6ஆம் இடத்தில் 3-6 6ஆம் இடத்தில் வலிமை பெறும் பொழுது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். கம்யூனிகேஷன், போக்குவரத்து, டிராவல்ஸு, கம்யூனிகேஷன், ஐடி துறையில் இருக்கவங்கள மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், ஒரு இடமாற்றத்தை ஏற்படலாம். திறமையான இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இடத்த விட்டு இன்னொரு இடம், திறமை இருக்கு, எங்கேயும் பொழைச்சிக்கலாம்.
உங்களை நீங்க அப்படின்னு போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டால் உங்களுக்கு உத்தியோகம் தேடி வரும். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன்னா இப்போது இடமாற்றத்துக்குரிய காலம், உத்தியோகம் மாற்றத்துக்குரிய காலம், உத்தியோகம் மாற்றத்தில் பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய காலம், ஒரு பதவியை அடையக்கூடிய காலம். சூரியன் அரசு உத்தியோகத்தில் இருப்பவருக்கு கண்டிப்பாக இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சூரியன் அந்த இடத்துல 6ஆம் இடத்தில் சூரியன் புதன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்து 7ஆம் இடத்தில் செவ்வாய், அதாவது 8ஆம் அதிபதியாகப்பட்டவன் 7ஆம் இடத்தில் இருப்பது. அப்ப 8ஆம் அதிபதியாகப்பட்ட 7ஆம் இடத்தில் இருப்பதனால் ஒருபுறம் உறவுகள், கணவன் மனைவி உறவுகளில் ஏதாவது ஒரு மனப்பிளக்கங்கள், மனக்குறைபாடு, மன அமைதி, சந்தோஷம் குறைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். புரிஞ்சுட்டீங்களா? மற்றபடி பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் இங்கே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து வழக்கம் போல் சனி ராகு லாபஸ்தானத்தில் குபேர நட்சத்திரத்தில், குரு பகவானுடைய குபேர நட்சத்திரத்தில் சனி ராகு இருப்பது லாபஸ்தானம். தொழில் லாபம், வருமான லாபம், நட்புகளால் லாபம், பயணத்தால் லாபம், செய்கின்ற தொழிலில் லாபம், ஆக அனைத்திலும் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? ஆக இது மேசராசினர்கள், இது ஒரு பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா என்னென்ன நீண்ட நாள் பிரச்சனைகள், உங்களோட நீண்ட நாள் பிரச்சனை எதுவாக இருந்தால் அதை எப்போ சரியாகுன்றது பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. நிச்சயம் வெற்றி நிச்சயம். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.